लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேன் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2024-25 அனத்தியாயன காலத்தினுடைய 11வது நாள் பாசுர பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருளிய திருவேங்கட தந்தாதியினுடைய 8வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் திருவேங்கட தந்தாதியினுடைய தனியினை சேவிப்போம். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கடவாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே என்று பிள்ளை பெருமாள் ஐயங்காரை போற்றி துகிழ்த்த தனியனது. பாசுரம் 8. வந்திக்க வந்தனை கொள் என்று கந்தனும் மாதவரும் சிந்திக்க வந்தனை வேங்கடநாதா பல் சீவன் தின்னும் உந்திக வந்தனை செற்றாய் உனக்கு உரித்தாய பின்னும் புந்திக்கு அவந்தனை செய்து ஐவர் வேட்கையோரும் என்னையே. என்னதான் நான் பக்தனாக இருந்தாலும் இந்த ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய துன்பம் போகவில்லையே என்று சொல்கிறார். கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கால் நுகர்வது, வாயால் பேசுவது, உடம்பால் அனுபவிப்பது என்று இந்த 5ம் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை. மற்றவர்களுக்கு வரவில்லை என்றால் இதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. மற்றவர்களெல்லாம் லௌகீகமாகவே இருக்கிறார்கள். வாழ்நாளிலே பொருள் சேர்ப்பதும், பிள்ளை பெண்டுகளோடு வாழ்வதும், உடலால் இன்பம் அனுபவிப்பதும், வாயால் கெட்டதை பேசுவதும், காதால் கேட்கக்கூடாததை கேட்பதும், கண்ணால் பார்க்கக்கூடாதை பார்ப்பதும், துர்வாசங்களை நுகர்வதுமாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதனால் துன்பம் உண்டானால் பரவாயில்லை. ஆனால் நான் அப்படி இல்லையே. நான் உனக்கு உரித்தானவன் அல்லவா, உன்னுடைய சொந்தக்காரன் அல்லவா, உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் அல்லவா, நீ என்னுடைய மனதிற்குள் வந்து தங்கிவிட்டாய் என்று சென்ற பாசுரத்திலே சொன்னார் அல்லவா. அதை சொல்ற நான் அப்படி என்னுடைய மனதிற்குள்ளேயே வந்து தங்கி, நீ யார் தெரியுமா, உன்னுடைய மருமகனான கந்தன் வந்து வணங்குகிறேன் என்று நின்று கொண்டிருக்க, தவங்களிலெல்லாம் தவமாக மாதவம் என்று செய்யக்கூடிய மிகப்பெரிய தவ யோகிகள் ஞானிகள் எல்லோரும் வந்து நின்று உன்னை தொழுகிற வெங்கடமலையிலே நிற்கக்கூடியவனே, ராமாவதார காலத்திலே கண்டதையெல்லாம் சாப்பிட்டு தன்னுடைய பசியடங்காது எப்போதும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பெரிய வயிறுடைய கவந்தன் என்னும் அரக்கனை கொன்றவனே, அப்படிப்பட்டவனே, உனக்கு நான் அடிமையாய் போதும் நீ என் மனதிற்குள் வந்து நின்ற போதும் கூட இந்த பஞ்ச இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், உடல் என்கிற இந்த 5ம் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வராமல் என்னை துன்புறுத்துவது எங்கனம் சரியானது என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே. வந்து நிற்கிறேன் அடியோம், நாங்கள் உன்னை வணங்க வந்திருக்கிறோம் என்று கந்தன் வந்து காத்திருக்கிறான். தேவர்கள் முனிவர்கள் அத்துணை பேரும் உனக்காக காத்திருக்கிறார்கள். நீ பிரத்யட்சமாக அவர்களுக்காகவே வானிருந்து தேவர்கள் கீழே வரவும், கீழிருக்கிற மக்கள் மேலே ஏறவும் நடுநாயகமாக ஏழுமலையிலேயே காட்சி தந்து அவளை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிற பெருமாளே, நீயாக மனது வந்து என்னுடைய மனதிற்குள் வந்து புகுந்த பின்னாலும் இந்த பஞ்ச இந்திரியங்கள் செய்கிற பாட்டை என்னிடமிருந்து மீள முடியவில்லையே. அவர்கள் கெட்டவர்களுக்காக, உன்னை அணுகாதவர்களுக்காக, உன்னை நினைக்காதவர்களுக்கு அந்த இந்திரியங்கள் தொல்லை கொடுத்தால் பரவாயில்லை. உன்னையே அனுதினம் சிந்தித்து கொண்டு நாமத்தையே ஜபித்துக் கொண்டிருக்கிற என் போன்றவர்களும் கூட இந்த பஞ்ச இந்திரியங்களும் பார்க்கக்கூடாததை பார்க்க வைத்து, கேட்கக்கூடாததை கேட்க வைத்து, நுகரக்கூடாததை நுகர வைத்து, பேசக்கூடாததை பேச வைத்து, தொடக்கூடாததையெல்லாம் தொட வைக்கிற அந்த பாவத்தை நான் என்ன செய்வேன்? ஏன் இப்படி இன்னமும் என்னை பஞ்ச இந்திரங்களுக்குள் பாட்படுத்துகிறாய்? அதிலிருந்து எனக்கு விடுதலையை கொடு. என்னுடைய முயற்சியால் அது நடக்காது. நீ அருளால், உன்னுடைய அருளால் மட்டுமே அது நடக்கும். எனவே எனக்கு இந்த மாயையிலிருந்து விலக்கினை கொடுக்க வேண்டும் மாயவனே என்று கேட்கிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம். வந்திக்க வந்தனை கொள் என்று கந்தனும் மாதவரும் சிந்திக்க வந்தனை வேங்கடநாதா
பல்சீவன் தின்னும் உந்தி கவந்தனை செற்றாய் உனக்கு உரித்தாய பின்னும் புந்திக்கு அவந்தனை செய்து ஐவர் வேட்கையுறும் என்னையே. கவந்தன் என்பவன் ராமாவதார காலத்தில் இருந்த அரசரன். அவன் சாபத்தின் காரணமாக வயிறே தலையாக இருந்தது. அவன் எதை எடுத்தாலும் அப்படியே வயிற்றுக்குள் நேரடியாக போடுவான். வாயால் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏனென்றால் அவனுக்கு முகம் கிடையாது. அப்படிப்பட்டவனை கொண்ட ராமபிராணி உனக்கு உறுத்தியாய பின்னும் உன்னாடி அடிவன் நான் என்று ஏற்றுக்கொண்டு நீயே ஏற்றுக்கொண்டு என்னுடைய மனதிற்குள் புகுந்த பின்னாலும் கூட இந்த பஞ்ச இந்திரியங்களினுடைய பாடு என்னை படுத்தி கொண்டே இருக்கிறதே, அவற்றிலிருந்து எனக்கு விலக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் பாசுரத்திலே. நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரிவா உத்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடையில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் ஒருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.